உங்க அம்மா சிலுக்கு சுமிதாக்கு பேத்திடா. உங்க பெரியம்மா புர்ரு. போடா உன் பொண்டாட்டி கர்ரு. நாடகத்துக்கு நக்கறதுக்கா வர? ஏய் நக்கறதுக்கு என்ன நக்கறதுக்கு என்னைய போடுற? நீ என்ன பண்ணணும்? திருச்சி விஜய் அக்கானு கூப்பிடுறேன், எனக்கு ஜோடி வேணாம் அப்படின்னு சொல்லணும். அட ஏன் அப்படி கத்துறீங்க? அட உட்கார்ந்து மாட்டேன். உனக்கு தண்ணி கொண்டு வந்திருக்காப்ல. என்னடா நீயும் இப்படி கிளம்பிட்ட? திருப்பாச்சி அருவாள் தீட்டிக்கிட்ட வடா வடா. திருப்பாச்சி அருவாள் தீட்டிக்கிட்டு வாடா வாடா. இங்க மத்த பிள்ளையின் பெரிய வப்ப வாடா வாடா. எங்க அப்பே மூக்கருக்கா எங்கிட்ட மோதாதே. நான் திருச்சிக்கார பொண்ணுதானடா ராதா. பம்புக்கு இழுக்காதே. விஜி கோபக்கார பொண்ணுதானடா. எங்கிட்ட மோதாதே. நான் திருச்சிக்கார பொண்ணுதானடா. பம்புக்கு இழுக்காதே. விஜி கோபக்கார பொண்ணுதானடா. போடா 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 போடா. போடாவா? எத்தனை போடா? போடா போடான்னு சொல்றீங்களே, என்னைக்காவது வாடா வாடான்னு சொல்லுங்க. போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா. போட்டுட்டு போடா வந்துட்டு போடா செஞ்சுட்டு போடா இருந்துட்டு போடா நக்கிட்டு போடா புடிக்கிட்டு போடா. போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா போட்டுட்டு போட வாடா. பொம்பளை ஊரா பாத்துக்கங்க தான். நான் சூசுவான் தான் மேடம் வந்தேன். இந்த அக்கா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? மாமதுரை அன்னக்கொடி பாமதினி அண்ணே ரெடி. மதுரை மெச்சும் வண்ண கொடி பாமதினி நல்லா குத்து ஆடி. பாத்து 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 சாக்கெட்லாம் கிழிச்சு விட்டுருவேன். என்னமோ நீ புதுசா செய்யற மாதிரி போ. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். ஆசைப்பட்டு ஏறி கொடி ஐயாவோட பைக்கிள். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். ஆசைப்பட்டு ஏறி கடி ஐயாவோட பைக்கிள். குவர கோயில் செவல பார்த்து படிக்குது பாட்டு. மயக்கிட்ட லாண்டி வத்ததும அதனதி வத்ததும. ஆளான நாத்து நான் ஆளோலம் போடும் காத்தும் மனே 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 தனே தனே மனே மனே தனே தனே. பூத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன். பூத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊறுகாயா நான் இருக்கேன். எலுமிச்சம்பழ வேணுமா மாங்காய் வேணுமா தேங்காய் வேணுமா பரங்கிக்காய் வேணுமா பப்பாளி வேணுமா பலாப்பழ வேணுமா 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 ஓ வாயில வேணுமா. பொம்பளைக்கு நிதானம், உனக்கு ஆம்பளைக்கு சுதானம். என்னடி மொட்டை என்னடா போடி வாடினா வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவோம்டா. என்னடா என்ன போடா வாடான்னு சொல்ற? என்ன இதுக்கு என்ன நீ வம்புழுத்த? உன்னை நான் வம்பு இழுத்தனா? இல்ல இல்ல உண்மையை சொன்னேன். என்ன சொன்ன? உங்களை பசுமாடுன்னு சொன்னேன். எதுக்கு என்ன நீ பசு மாடுங்கிற? எரும மாடு. தப்பா நான் விளக்கம் கொடுப்பேன். எப்பா மைக் செட் இதுல சவுண்ட வை, அதுல எருத்த வை, அவன் போய் சேரட்டும். எருத்த வை, உன்னை கொண்டு ஒரு ரூம்ல வை. உன்னை கொண்டு போய் ரூம்ல வை. எதுக்கு என்ன ரூம்ல வைக்கிற? நிறுத்துங்க மிஸ்டர் கட்லாம். நீங்க நிறுத்துற வெங்காய மண்டை. இரு. என்னடா உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? எதுக்கு நீ மேடையில என்ன சொன்ன வாசனா? உன்னை எச்சப் மாடுன்னு எதுக்கு சொன்ன? ஒரு தாய் இல்லாட்டாலும் குழந்தைய காப்பாற்றக்கூடியது கோமாதான். சரி, உன்னை உயரவாத்தேன்னு சொன்னேன். எதுல போட்டுக்கிட்டு உயர்த்தின? இருடி என்ன? ஏய் போட
கொட்டைய அறுத்து போடும் இன்னைக்கு தாவாங்கொட்டைய. களி இப்படி ஒரு ரவுடி முண்டைய நான் எங்கனையும் பார்க்கல. இப்படி ஒரு பப்புனை நானும் எங்கேயும் பார்த்தது இல்ல. இங்க இருக்கக்கூடிய பூரா என் உசுர்கள். இங்க இருக்கக்கூடிய பூரா என்னுடைய ரசிகர்கள். உனக்கு அத்தியா எப்படி கைய தூக்குறாங்க பாரு. தூக்குடு. எங்க கைய தூக்க சொல்லு இன்னொரு தடவை. ஏய் எங்க கௌதம தூக்க சொல்லு. ஏய் இருடா அந்த கண்ணாடி தாண்டா இப்ப வம்பாடுற வாங்க போறேன். அவன் வந்ததுல இருந்து பார்வையே சரியில்லை. ஏன் அவன் தான் பாண்டிவல் காக்கடா. ஏய் பாண்டி கோயில ஆச்சுட்டானா? பாண்டிவல் காக்கடா நீ போயிடாத. ஐயோ உன்னை 2 ஈத்து ஈன்னு செஞ்சிருவான். கிழிச்சான். இங்கேயே பண்ண முடியல அங்க கொண்டு வச்சிட்டு பண்ண போறான். அவன் கிழிச்சு தாண்டா சூத்து. விஜி சொல்லு ராதா. உங்க ஆத்தா முட்டை பச்சி. ஆட போடா உங்க அப்பா 100 ஆயிரு. உங்க அப்பா 100 ஆயிடா. அப்ப நீ எங்க ஆத்தா பச்சிங்கிற. உங்க அப்பத்தா சிலுக்குடி. போடா உங்க அம்மா சிலுக்கு சுமிதாக்கு பேத்திடா. உங்க பெரியம்மா புர்ரு. போடா உன் பொண்டாட்டி கர்ரு. டான்ஸுக்கார பிள்ளைக்கு சிமுண்டு முடிய பாடுற அந்த தண்ணின்னு பப்புனுக்கு பாடுற வத்து போன சூத்த போட்டு அமுக்கு. அதை இது அமுக்கு. அதுக்கு இன்னும் நான் டெபாசிட் பதியல. நீலகண்டன் இந்த சாக்கிலே அமுக்கி பத்துட்டு தானே. இனிமே அக்கானு கூப்பிடாத மானகட்ட நல்லா அக்கா மாமடா. இப்ப என்ன சொன்னாங்க சகோதரி நல்ல மேடையில சகோதரி சொன்னானா இல்லையா? இருமா அக்கா தம்பினா நாடகத்துக்கு நக்கறதுக்கா வர்ற? ஏய் நக்கறதுக்கு என்ன நக்கறதுக்கு என்னைய போடுற? நீ என்ன பண்ணணும்? திருச்சி விஜய் அக்கானு கூப்பிடுற எனக்கு ஜோடி வேணாம் அப்படின்னு சொல்லணும். அட ஏன் அப்படி கத்துறீங்க? அட உட்கார்ந்து வீடு பால் காய்ச்சி அதை கோமியம் முடிக்க வந்திருக்கேன். இந்த மேடம் நம்மள கேட்காத கேள்வி கேக்குறாங்க. கேட்காத கேள்வி கேக்குறாங்க. நீ சாவ வேண்டியதானே மருதமணி. ஒன்னையும் தான் கேட்டேன். மானங்கட்ட பயல 2 பேரும் தூக்கு மாட்டி செத்து தொலைங்கடா. பொறுமசாமி பேசு. நல்ல ஆம்பளை நெஞ்சுக்கு நெஞ்சா நின்னு பேசு. அவனாவது போட்டுக்கிட்டு உழுப்பு நான் போட்டுக்கிட்டு பேசுறா. நீ போட்டுக்கிட்டு கிளப்பி விடுவியா? இனிமே கிளம்புனா என்ன கிளப்பாட்டி என்ன? பேசுற முகத்தை பார்த்து பேசு. எதை பார்த்து பேசுற? அவனுக்கு என்ன வக்கால தண்ணின்னு எதை பாக்குற? அறுத்து என்னடா பண்ணுவ? ஏய் மருதமணி மணிய புடிச்சா நறுக்கிட்டு போயிரும். என்ன நறுக்கி வச்சு ஊறுகாய போட்டு வாயில தூக்கி வச்சுட்டு தின்னு ஊறுகாய போட்டு உப்ப போட்டுக்கிட்டு பொறுமசாமி காசு வாங்கணும் சாமி. என்ன உட்காந்து பேசுற? நல்ல ஆம்பளை எந்திரிச்சு பேசு. உட்காந்தாலும் பிடிக்கும் நின்னாலும் பிடிக்கும். ஆனா செய்யணும். வாயில பேசக்கூடாது. பேசு. பேசுறா. ஏடா பிடியா பிடியா அவனை கொண்டு முடியாமல இருக்கு. பொறுமசாமி உடலத்தை உளுந்துற போதுரா. ஏய் மருதமணி அவனாலதான் முடியல ஒன்னால முடியுமில்ல. பேசு. பொறுமசாமி கோபப்பட வேணாம் சாமி. உங்களை 3 பாய்ஸ் ஆயிக்கிறேன். ஒழுக்கமா இருங்க. என்ன நான் வரல ஆளை காலி பண்ணி போயிடாம இருக்கு. அப்படி சொல்லிட்டு போ. என்னடா தஞ்ச? அட இன்னும் ஒண்ணுமே செய்யல. கோபப்படலையா? ஏய் ஏய் எங்க பண்ணுனே சொல்லுங்க. எப்ப பண்ணுன? நீ அப்படியா சொன்ன? வாயை புடிச்சு நல்லா எனக்கெல்லாம் வந்துச்சு. நீ செய்யதான் நான் செய்யணுமா? வாயை புடிச்சு வச்சு என்னைய புடிச்ச கரகமா அது ஒன்னோடதான் வச்சுட்டாலும். ஏய் எவனாச்சும் ஒருத்த இப்ப செய்யுங்க இல்ல செத்து மடி. எங்க அண்ணே ஏற்கனவே 2 கொலை பண்ணவரு. வேப்பங்கொலையும் மஞ்சந்தி கொலையும். அதானே நான் கூட பயந்துட்டேன். அண்ணே வானே கோபப்படாதே. மருதமணி பொண்ணும் பூவும் ஒண்ணு. மருதமணி ஒரு பெண்ணை மெல்லிதாக நம்ம ட்ரை பண்ண வேண்டும். மிஸ்டர் கிண்டிகோலி மண்டை. பிரச்சனையா? ஏன் அத புடிச்சிட்டே வர? நீ தொடாதடா. நீ பொறுமசாமி ஆளை காலி பண்ண போ. சரி நீங்க செய்யுங்க. பொறுமசாமி ஏசுநாதர் கோயில்ல சிலுவை மாதிரி நிக்கிறீங்க.
நெக்ஸ்ட் வீக் WWE சாம்பியன். ஊர்க்காரங்க ஒரு ஹார்லிக்ஸ் இருந்தா கொடுங்கப்பா மருதமணிக்கு. டோல்கேட் தள்ளு, நான் செய்யறேன் பாருப்பா. எங்க கிருணி பழத்தை கௌரியாம் பாரு. நீங்க கூப்பிடுங்க. நல்லா நீ நல்லா மெத்தையில சாயிரமா சாயிரான்னு பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒன்னா ஏசி கார்ல தானே வரீங்க, ஏன்னா மேடல எப்படி அடிச்சுக்கிறீங்க? என்னடா பொறுமசாமி என்னை போட்டு உளுப்பி எடுக்கிற? ஏன்டா என்ன புளியம்பழமா உளுப்புற? புளியம்பழம் உளுப்புறா நேரம் ஒரு தாக்கு உளுப்பு. வாய் மயில இருந்து எரசடிக்குது முண்டை. மருதமணி நீங்க செய்யுங்க மருதமணி. பொறுமசாமி நான் நாடத்துக்கே வரலடா. நான் அப்படிதான்டா முடிவுக்கு வர போறேன், உங்க நாடத்துக்கே வரக்கூடாதுன்னு. நாளைக்கு வேற உங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கணும். என்ன செஞ்சானே? என்ன செய்யல? என்ன பொறுமசாமி கோவப்படாம கோவப்படாதீங்க. நீ செஞ்சிட்டாலும் ஏய் என்ன பண்ணுவ? ஆமா கடிச்சு புடுங்கிருவ அப்படியே. ஏதா போட்டுக்கிட்டு என்னையா அந்த பிள்ளைட பேச விடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்னடா பொறுமசாமி என்னை போட்டுட்டு. நீங்க பேசுங்க மருதமணி. நீ அப்படி பேசாத, எனக்கு ஒரு மாதிரியா நீங்க நீங்க செய்யுங்க மருதமணி. நான் வந்ததே உங்களுக்காகத்தான், ராதா நாடகத்துக்கு வரதே உங்களுக்காகத்தான். நான் தினமும் உங்களை வாட்ஸ்அப் பண்றேன் பாத்தீங்களா? இதுல இருந்தே புரியலையா? உங்களுக்காக தான் மருதமணி. மருதமணி பாடும்போது எப்படி புரியாத பாட்டு. கோயிலாங்குளம் கம்மாய்க்குள்ளே என்ன வர்ற மொட்டனாக்கு பயமானே. நீங்க பாடுங்க மருதமணி. இவன் ஒரு அரிப்படுத்த. என்னடா அரிப்பு? உங்ககிட்ட வந்து அரிப்படுத்து தான் அலைன்னு செய்யணும் இல்ல? என்ன செய்யணும்? சாம்பல சும்மா இருந்தாலும் பொழுதனைக்கும் ஓன்ற. கோயிலாங்குளம் கம்மாய்க்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே வெள்ளரிக்கா தோட்டத்தில் இந்த ஒரு ரூபா கிலோ எடுக்கணே ஓட பச்சைக்கார பையமே. தொட்டு போட்டே என்று சொல்லி தூர போனவளே, நான் சொந்தமுள்ள மச்சானதான் சொக்கி சொக்கி நின்னவளே. கோயிலாங்குளம் கம்மாய்க்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே தொட்டு முட்டை என்று சொல்லி தூர போனவளே, நானும் சொந்தமுள்ள மச்சானதும் சொக்கி நின்னவளே. மயிர் ஸ்டாங்கிறா மரியாதையா அந்த பிள்ளையோட நீ நெருங்க விடு. நீ இப்போ சப்செட்டுக்கு வரல ப்ரோ, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க வாங்க ப்ரோ. ஆஹா அவருதான் வேணும். பொம்பளை ஆளு ஊரா மூஞ்சிய நல்லா பாருங்க தாய். நல்லா அம்பு குட்டி இறதிங்காம கடந்த மூஞ்சிய இத பாருங்க தா. புதுசா கல்யாணம் ஆன பொம்பளைக்குள்ள ரெட்ட புள்ள வரக்கும். விடியறதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவேன். கோயிலாங்குளம் கம்மாய்க்குள்ளே எங்க எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே வெள்ளரிக்கா தோட்டத்தில் எங்க வெள்ளரிக்கா தோட்டத்தில். ஐயோ ஐயோ போச்சுடா போச்சுடா போச்சுடா. ஐயோ மீன் மேட்டை பிடிச்சிட்டாண்டா. ஐயோ ஐயோ பீத்து நீங்க கசக்காதீங்க. மருதமணி இருக்கா?
இருக்கா நசுங்கி விடுத்தா இருக்கா இல்லையா இருக்கா உனக்கு இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஏய், 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 ஏய். ஏங்க அப்படி செய்யாதீங்க உடம்பு வீணா போயிடும் நான் தான் இருக்கேன்ல என்ன செஞ்சேன்? என்ன பண்ணீங்களா ஒன்னாம் மைக்கில் வச்சு பேசுறியா? ஒன்னு ஒன்னு ரெண்டுங்க ஏய், ஒண்ணு ஒண்ணு ஒன்றரை கிலோ ஒண்ணு. ஏய், ஏய். ஏன்டா தள்ளி தள்ளி விடுற? என்ன தள்ளி தள்ளி விடுற? கட்டுப்பாயிட்டாப்ல அதானே அந்த பிள்ளை ஒரு பிள்ளை எனக்கு கம்பெனி கொடுக்குது அதையும் தள்ளி எல்லா பிள்ளையும் நீயே பண்ணுனா என்ன இதை பண்ணுவோம் நீ அழுகும் போது உன் வாயி காட்டுக்கோழி சூத்து மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கான் பாரு இதை போய் பார்த்திருக்கேன் ஒரு காட்டுக்கோழிக்கு நல்லா ரெக்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதை கொண்டையில பூ நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதானே காட்டுக்கோழி கறி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சொல்லலாம் காட்டுக்கோழி அத உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கான் காத்தடிக்குது காத்தடிக்குது சாதவ சாத்த வேணும் மாமா தள்ளிட்டு அடிக்கிறாரு என்ன அதுக்கு தள்ளி அடிக்கிறாருன்னு தெரியல அதுக்கு சல்லிட்டு அடிக்கிறான் அதுக்கு தள்ளிட்டு அடிக்கிற ஆம்பளே பணத்தான் பார்த்திருக்கேன் முகரைய பாரு போட்டுக்கிட்டு புரோட்டா மாவு பிணையிற மாதிரி பிணையிறான் பஞ்சவர்ண பச்சை கிளி அத கிழிச்சு விட்டு என்ன பஞ்சவர்ண பச்சை கிளி சொல்லுங்க ஆமா நீ அதையா சொன்ன பஞ்சவர்ண பஞ்சவர்ண பச்சை கிளி நல்லா விஜயமா பச்சை கிளி அட ஏன்டா அதை கிழிச்சு விட்டு நீ தான் வருத்தப்படுவ அப்புறம் பஞ்சவண்ண பஞ்சுகிளி மாமனுக்கு நீ புச்சகிளி புச்சு ஏய் ஏ பஞ்சவர்ண ஏ பச்சைக்கிளி மாமனுக்கு நீ புடிச்ச கிளி மருதமணி நீங்க ஆடல இதுல வாய வச்சிட்டீங்க கண்டாளி மனை சிங்கினா சிங்கி அட்டியா சிறுச்சா நெத்தி அட்டியா மஞ்சி வளைஞ்சு கும்மி அட்டியா அரு அரு Hey! 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 என்ன நான் பண்ற? என்ன பண்றேன் நீ என்ன பண்ற நீ என்ன பண்ற நீ மாவாட்டுற நான் தள்ளி விடுறேன் இது பழைய ஆட்ட உரல் ஆனா உரல் நல்லா தான் இருக்கு குழவிதான் டடக்கு டடக்கு இந்த குளவி நல்லா இருக்குமா இந்த குளவி இந்த குழவி கத்து 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 நினப்பு பொழப்ப கெடுக்குது கீரை முண்டை போ. என்ன அப்படி பேசுற சரி செய்யுங்க நீங்க தான் ப்ரோ பாடணும் அப்படி சொல்லிட்டு போ உள்ள ஆடுங்க ப்ரோ இல்ல ஆட முடியாது டேய் ஏய் ஆடுங்கய்யா நல்ல கட்ட நாட்டு கட்ட நல்ல கட்டு நாட்டு கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு
நான் ஏதோ முடியலை சேச்சு சும்மா கிடந்தான்னா ஏய் இடுப்புல உக்காண்டாலும் பரவாயில்ல எதுல ஏறி உட்கார வர அணில் நினைச்சான் யானை மேல ஏறி சவாரி செய்யணும். செய்ய முடியுமா? அது வயசு என்ன உன் வயசு என்ன? அது டீசெண்டான கேள். அது வயசு 30 என் வயசு 35. ஏய் என்னங்க இங்க வாங்க. இன்னொரு தடவை சொல்லு. ஏய் விஜி ராதாட்ட போவா. இங்க வாங்க. இருங்க நான் மருதமணியை கேட்டுட்டு தான் வருவேன். போ போவா போவா போ. என்ன அவர் பெரிய விக்கெட் கீப்பரா? போவா. ஏய் போமா. நீ போறேன்னு எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டியா? எப்படி செக்யூரிட்டி போட்டிருக்கேன் பத்தியா? இது நான் போடலாம் உனக்கு சம்பளம் இல்லையா? நீங்க வாங்க என் தங்கம். நீங்க போங்க போங்க போங்க. போ தெம்பா போ. தெம்பா போவா. என்கிட்ட வரும்போது நீ எதுக்கு நீர்மலை மாதிரி அழுகுற? நீ பொத்து மயிர் மயின எனக்கு தெரியும். விஜி வாங்க. எங்க கூட்டு போறீங்க? இருங்க ப்ரோ, இப்பதான் வந்து இன்பமா இருக்கேன். இன்பம் என்றால் என்ன? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் ஒரு ஆனந்தம். ஆனந்தம் என்றால் பூரிப்பு. பூரிப்புண்டை இல்ல. ஏய் ஏய் பூரிப்பு. பூரிப்பு உண்டாகலே. நான் கிட்டத்தட்ட 19 வருஷமா எத்தனை டான்ஸோட நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பொம்பளையும் விட்டது இல்ல. ஆனா உங்க மாதிரி இந்த மாதிரி என்னமோ குசன் மெத்த மாதிரி நான் பொம்பளைய பார்த்ததே இல்லை. இது கொஞ்சம் படு தூஞ்சடா டேய். ராதா படு தூஞ்சடா. கை இங்க இருக்கு. சரி சரிதா. ஆனா நான் உங்களை நான் என்ன செய்யறேன்னு தெரியலையே. என்னமே செய்ய மாட்டேன். என்னமே செய்ய மாட்டேன். ஏய் முருகா இத ஜூம் பண்ணி எடுக்கறியா? என்னமே செய்ய மாட்டேன். என்னையும் செய்ய விட மாட்டேன். ஆமா ரெண்டு பேரும் செஞ்சு கிளிப்பீங்கடா போங்கடா. இருடா இப்ப சிங்கா நான் செய்யறேன்டா. நாங்க ரெட்ட வழக்கு குத்துவோம். ரெட்ட வழக்க இரு நம்ம எதுவும் செய்யாட்டா அவங்க நமக்கு செய்வன வச்சிருவாங்க உடனே. இப்ப பாரு எப்பயும் பார்க்க முடியாது. யாரா ஒருத்தன் இங்க இருந்து சிரிக்கிறேன் அந்த எலி குஞ்சு. அதனால உங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கா? ஏன் நான் ஓ சொல்லி விடவா? உனக்கு நான் வேக்குருவா இருப்பேன். இது வேக்கூரா போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டே இருக்குமே. நான் சந்தனமா இருப்பேன். என்ன சொன்னாலும் அப்புறம் உனக்கு நான் உள்பாவடையா இருப்பேன். நான் அதுக்குள்ள நாடாவா இருப்பேன். இந்த வேலை ஜட்டியா இருப்பேன்னு சொல்லாம போனீங்க. நான் உனக்கு ஆயுள் முழுக்க நான் புருஷனா இருப்பேன். நான் ஆயுள் முழுக்கம் கள்ள புருஷனா இருப்பேன். ஓ முகரல வச்சுக்கிட்டு தேய்க்க. அதுக்கு ரெண்டாவது புருஷனு கூட சொல்லிட்டு போ. நான் கக்குசா இருப்பேன். நான் ஒளிஞ்சிருந்தா பாப்பேன். போடா போடா. அடுத்து போ போ பக்கத்துல போ. அங்கிட்டு ஓரமா லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் மேல மேல கீழே. அதெல்லாம் நீ தான் செய்யணும் கீரை. இருங்க ப்ரோ, கண்ணை குத்தி போறாத. இப்பத்தே இன்பமான நிகழ்ச்சியில வந்திருக்கேன். ஐயோ நீ செய்யறத பார்த்து எனக்கு பூரா இது வயிறு. அடிக்கடி நீங்க வயிற்றுலயும் இதுலயும் தான் கை வைக்கிறீங்க. இருங்க. இமய மலையே இருக்கிறது. ஏதோ ஏதோ மருதமணி கைய பாரு. நான் உனக்கு நாக்கா இருப்பேன். நான் தேனா இருப்பேன். அந்த நாக்குல நக்குவேன். பெரிய நக்கீரம் பரம்பரை. நான் உன் மசுரா இருப்பேன். நான் உள்ளுக்க பேனு ஈரமா இருப்பேன். நம்ம 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 ஊறிக்கிட்டே இருப்பேன். எனவே நமன் தான் இருக்கு. நீ எடுத்து எடுத்து குத்துனாலும் அடுத்து அடுத்து ஊறிக்கிட்டே. இப்ப மாடிக்கிட்டான்டா. நீ எப்படி இருப்ப? பேனு ஈரமா இருப்பேன். நான் அதுல ஓடுற மருந்தா இருப்பேன். உன்னை கொண்டே வருவேன். மருந்தா இருப்பியா? மருந்தா இருந்தா நான் அதுல ஓடுற தண்ணியா இருந்து அலசி விடுவேன். தண்ணியா? அப்புறம் என்ன தண்ணி இல்லாம டேய், அப்புறம் என்ன? உன் மூஞ்சிய பார்த்தா எந்த பொம்பளைக்காவது ஆசை வரும். வருது இல்ல. வராதுன்னு எனக்கு தெரியும். வருது இல்ல. உங்களுக்கு என்னை பார்த்தா ஆசை வராது. நீ எதுக்கு இருக்க செட்டப் பண்ணி விடுறதுக்கு தானே தம்பி. டெய்லி அதான் வேலை பாவம். ஏன்னா ஆயிருந்தா இருந்தாலும் அண்ணன் மூத்தவன். நீங்க இன்னையிலிருந்து எனக்கு அண்ணி. அண்ணின்னு வைத்த போட்டு அமுக்குறீங்க. சாரி மேடம். அண்ணே நீ நல்லா இருக்க நம்மனே. என்ன செய்ய போறீங்க தம்பி? சேர்த்து வைக்கிறேன். ஐயா வேணாம். எனக்கு சொந்தமா நிலம் வேணாம். என்னால தினமும் உழுவ முடியாது. அப்ப
அப்ப வாடகைக்கு தான் போவீங்களா? அதே வச்சுக்கிறேன். வச்சுக்கோ என் செல்லத்தை வச்சுக்கோ, செல்லத்தை வச்சுக்கோ. நீ சொல்றேன்டு இன்னும் ஒப்படைக்கவில்லை. எங்க லாவுற கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள கம்பு கூட்ட லாவுறாடி. பத்திராபதியில எழுதி கொடுக்க போறீங்களா? அண்ணி ஐயோ அண்ணி 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 அதான் எங்க கைய வைக்கிறான் பாரு அண்ணின்னு. அண்ணே நீங்க 2 பேரும் இருங்க தம்பி, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி இருங்க. அண்ணின்ட்டா வா, இங்க வா. இப்படி ஓரமா இரும். அப்படி நில்லு. அப்புறம் அண்ணின்ட்டு இப்படியே கடி பிடிக்கிட்டா. அவனாவது டேய் 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 டேய். அவனாவது ஆக்ஷன் தான் பண்ணுனா, நீ போட்டு பிணையிறியே. பனைமரத்துல பள்ளி ஏறினது மாதிரி. மருதமணி பிதுங்கி வெளியில வருது. அண்ணி ஏய், இன்னும் கிட்டத்துல வந்தா பொழந்துருவேன். பொழந்து பாத்தியார் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட அப்புறம் சொல்லி கொடுத்துருவேன். முத்துர்லாண்டி எங்க அப்பா முத்துலாண்டி. அண்ணே முத்துர்லாண்டி அன்னைக்கு வா. எப்படியாவது நம்பிராஜ வேஷம் போட்டு வருவாங்க. பொன்னாடா முதல்ல அண்ணே பொன்னாடா. நல்லா இருப்பீங்க. வா. ஏய் வேட்டியை உருவி விட்டுறியா முத்துர்லாண்டி? போயிரு. உன் சட்டி வேற கண்ணு கண்ணா இருக்கு. நல்ல வேலைடா. அவர் சொல்றாரு நல்ல வேலைடா, உங்கள்கிட்ட இருந்து 2 பேர்த்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன்றாரா. நீ நம்பிராஜன் போட்டிருக்கணும். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற பப்பனாக நடத்து கொண்டு இருக்கிற எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வார்த்தை கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு போட்டானே. உன்னை போட்டாங்களா? பப்புனாக நடித்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடையை பார்த்து கௌரவப்படுத்துறார். டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் திருச்சி விஜி அவர்களுக்கு கோயிலாங்குளம் கிராமத்தார் சார்பாக சும்மா விரிச்சுக்கிட்டு போடுப்பா, விரிச்சு போடுப்பா. அது அப்படி கொடுத்தா வாங்காதுப்பா. எந்த தாப்பா நீ வேற என்னமோ பக்கத்துல வந்து நிக்கிறியே. ஏய் பிரைத்தனி பையமே நன்றி சொல்றா. நன்றி. கோயிலாங்குளம் நல்லா சொல்லு. ஊரை சொல்லு. கோயிலாங்குளம். கோயிலாங்குளம் நல்லா தானே சொன்னேன். பொன்னாடையை போத்தி எங்களை மகிழ்ச்சி கடையில் ஆற்றிய பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா வீரபாண்டிய கட்டப்பொன்னாடத்தில் கம்பள பட்டாளம் எடுத்த மருதங்குடி MC அழகு அவருடைய தவப்புதல்வன் தான் நான். வீரபாண்டிய கட்டப்பொன்னாடத்தில் 13 ஆண்டுகளாக நடித்தேன். வெளிரம நாடகத்திலே நான் நடிக்க வந்திருக்கிறேன். உங்கள் நல்ல ஆதரவு எனக்கு வேண்டும் என்று கோயிலாங்குளம் கிராமத்தார்களுக்கு தேவரை இறங்கி நற்பணி வருத்தார்கள். கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எப்படி சொல்லு? கைதட்டி 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 மருதமணிக்கு. தம்பி, எனக்காக இவ்வளவு சொன்னதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. கோயிலாங்குளம் நினைவு பரிசு எம் வெற்றி கபில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக அனைவருக்கும் நாடக கலைஞர் அத்தனை பேருக்குமே நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கோயிலாங்குளம் வெற்றி கபில் காவல்துறை தமிழ்நாடு அவர் சார்பாக செல்வராஜ் மிருதங்கம் செல்வம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பலவாத்திய கலைஞர் தங்கராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தாளம் கொண்டிருக்கும் நீலகண்டன் இங்கே பப்பனாக நடந்து கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்க அன்பு சகோதரி புதுக்கோட்டை விஜி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மருதமணி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய கோயிலாங்குளம் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த முக்குள மாமணிகளுக்கும் தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் இணைபிரியாத தம்பிகள் M.K. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். எங்களுக்கெல்லாம் பரிசு வழங்கிய அழகுவல்லி அம்மன் திருக்கோவில் திருவிழா முன்னிட்டு
என்னடா உள்ளுக்கு போட்டுக்க தெரியல. அளவலியம்மன் திருக்கோவில் ஆடி 18ஆம் பெருக்கு முளப்பாரி வடமாடு மஞ்சூரட்டு திருவிழாவை முன்னிட்டு கோயிலாங்குளம் நினைவு பரிசாக வெற்றி கபில் தமிழ்நாடு காவல்துறை 4/8/2024. இதைத்தானே நான் படிக்க போனேன். இல்ல அதெல்லாம் தெரியும். அழகுவலி அம்மன் திருக்கோவிலுக்கு 18ஆம் படி 18ஆம் படியா 18ஆம் பேருக்கு திருவிழா பண்ணிட்டு பழகிருக்காங்கன்னு சொல்ல போனேன். ஆடி 18ஆம் பெருக்கு சொல்லு. ஆடி 18 பேர் மருதமணி 18 பேருக்கு தான் 18ஆம் பேருக்கு தான்டா. மருதமணி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. கொண்டா. இல்ல ஒருத்தன் சொல்லி தரேன். ஏ கொண்டாயா. நீங்க 2 பேரும் தான் மாத்தி சொல்லணும். நான் சொல்லக்கூடாதா? அழகு வள்ளி மாதம் உடலது தளிரும் இரா மாதம் திருக்கோவில். இடையது போங்கடா. டேய் இது என்னது இடையது விளக்குமா? அப்படியே தூக்கி போட்டு விளக்கும் உள்ள போய் 7ஆம் நம்பர் ரூம்ல வச்சுட்டு வா. அவன் கிடக்குற அவன் விஜி சொல்லுங்க. அவன் போயிட்டான். இனிமேல் நீ எனக்கு புச்ச கிளி. ஜோஜி சொன்ன மாதிரி கேரக 7 வருஷத்துக்கு கொலகாதம். 70 வருஷத்துக்கு கொலகாதம். கண்ணுல பாழ உனக்கு குருண மருந்து தான் கொடுக்கணும் போ. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே பத்தார கோவில் வந்து தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏன் ரஞ்சிதமே ஏன் அஞ்சுதமே. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா ஏன் கண்ணையா எங்க இருக்காரு? ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லையா. கூலி முத்த எடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா பொண்ணு சுதியேறது அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு என்ன முழுசாகத்தான் பகவாரும் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது உயிரில் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணுது சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான். ஏய் ஏய் பேப்பாய மகளே தம்பி வாப்பா மூஞ்சூர் மண்டை பாட்டை நான் நிறுத்துறேன். மைத்த புடுங்குறேன். இங்க வா. நான் இங்க பாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 வளகாப்புக்கு ரெடி பண்றீங்களோ? பேசாத மயிருமேனே. ஹலோ மேடம். என்னங்க என்ன? ஏய் விஜி என்னங்க ஏங்க உன் கூட அவன் கூட என்னடி சரவாசம்? ஐயோ அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணா அண்ணா அண்ணன் தான் மேல இருந்து கீழே வரைக்கும் அளவெடுத்தானோ? இல்ல ஆசீர்வாதம் பண்ணாரு. ஐயோ மோத்திய பாடுறா ஐயா. எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கட்டில நட்டு லூசான மாதிரி உன் மண்டை ஆட்டுவா வர்றா. அதுல தான்டா ஒட்ட மொத்த தமிழ் ரசிகரும் உன்ட்ட விழுந்துட்டாங்க. செஞ்சு விட்டுந்தா என்னடா தாலி குருட்டு கோக்கு குருணமந்த தின்றது மாதிரி. டேய் என்ன பாய் அப்படி வைக்காதன்னு. ராதா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? என்னப்பா கேங்கதா என்ன போய் தவறா நினைக்கிறீங்க தம்பி? ஓச்சுரா ட்ரவுசரை கழட்டி விட்டான்டா. உள்ள ஜட்டி போட்டிருக்காம போ. இதே காலில் உள்ள ரச்சனமாடா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஊரே பாத்துருச்சு யாரும் பார்க்கலையா. 7,000 போட்டுக்கண்டா எடுபட்டவளை. பாட்டை எதுல விட்டேன்? கண்ணுல விட்டீங்க. வாயில விட்டேன்.
கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளுச்சல நேரில் வந்த நடை போட்டது நெஞ்சை அது எடை போட்டது ஆம்புழந்தாமலை வாய்க்கு வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதா உனக்காகத்தான் இந்த விஜி பிள்ளை எனக்காகத்தான் கண்ணுல போல கண்ணம்மா ஆஹா என் கண்ணம்மா என் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே என்னடா ஒரு அளவே இல்லையாடா ஏன் மேடம் உங்க மகனை பள்ளிக்கூடம் சேர்க்க போறீங்களா இல்லங்க மகனுக்கு பால் பத்தலையா, இதுல சீம்பால் கூட வர மாட்டேங்குது. மகன் முகரைய போற கழுத்தரிப்பேன் மூக்கு மாதிரி. ஐயோ ராதா பாத்துட்டான். இன்னும் நான் என்ன செய்ய? எதையாச்சும் செய்யுங்க. இன்னும் உன்னைய கட்டி பிடிச்சாலும் இவன் மூஞ்சி தானடா முன்னாடி வரும் தான். ஏங்க அவரு மாதிரியே புள்ள பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆஹா அவன் மாதிரி பிள்ளை வரச்சுன்னா அந்த பிள்ளைய உடனே பிறந்த சோர்லயே அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவாங்க. ஏங்க அது என்ன இளவனே தெரியாது. தாட்டு இருக்கேன் தான். வாங்க மருதமணி, நான் உங்களை லவ் பண்றேன். என் மனசுல உங்களை எப்படி வச்சிருக்கேன் தெரியாதா? மருதமணிக்கு பிள்ளை வந்தா அப்படித்தான் இருக்கும். இவனுக்கு ஒத்த கண்ணு தெரியாதுந்தா. ஐயா எப்ப இப்படி கேவலமா பேசுனானோ அடுத்த சீசனுக்குள்ள நம்ம 2 பேரும் ஒரு புள்ள பெக்குறோம். நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புரிஞ்சேன். அதேதான். அவ வீட்டுக்காரவன் தீவிர ரசிகராமனே. அப்படியா? எனக்கு பெரியமா மகன். ஆடவும் முகரல காரிக்கிட்டு துப்ப. இன்பமே உந்தன் பேர் வல்லலோ. என் நெஞ்சில் ஆடும் பருவ கொடி தோட்டமோ வெண்பனி கூட்டம்
குட்டி. நன்றி. எல்லாரும் உட்காருங்க, நாங்க போயிட்டு வந்துருவோம். பொம்பளை எல்லாம் போவாங்க. நடிப்பு திறமையை பாராட்டி நம்முடைய கோவிலாங்குளம் அழகு வள்ளியம்மன் கோவில் பூசாரி செல்வராஜ் அவர்கள் 200 ரூபாய் ராதாகிருஷ்ணன் அவருக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அடுத்து கோவிலாங்குளம் போஸ் லட்சுமி அம்மாள் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். நன்றி நன்றி. யூடியூப் சேனல் அன்பர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு இங்கே வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அந்த 5 பேர் மேடைக்கு கிராமத்தின் சார்பிலே நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள். வாங்க வேமா வாங்க, சிவி கிவி வாங்க. தேவர் மீடியா, காடமங்கலம் தம்பி முருகன், கண்டிலான் அன்பு தம்பி தங்கபாண்டியன், கோயம்புத்தூர் தானே? இது நம்ம ஊர். இது உங்க ஊரா? ஏன் ஊர்? அங்கே மானாமர பக்கம். சேனல் வேறு, இது உங்க ஊர். எப்படி இது தோணுச்சு ப்ரோ? அந்தந்த ஊருக்கு போயிட்டு அவங்கவுங்க ஊருக்கு நிகழ்ச்சிகள் எடுத்து போறதுக்காக. சரி சரி, நன்றி. பொன்னாடை மற்றும் கேடயம் கொடுத்து பொன்னாட போத்தவே இல்லை, போ ப்ரோ. சரி சரி, போயிரு. நன்றி. தூக்க வரிச்சில ஒன்று யாரும் எழுப்பிட்டுவேன். வாங்க ப்ரோ. தம்பி ஆப்பனூர் ராசசேகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கண்டிலான் தங்கபாண்டி, என் தம்பி கண்டிலான் தங்கபாண்டி யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, கண்டிலான் அந்த விளக்கிட்ட உள்ள முனியா கோயில்கிட்ட கிருபா போட்டோ ஸ்டூடியோ, நேமினேஷன்ஸ், ராக்ஸ் எல்லா கடையும் வச்சிருக்கேன். அதனை தொடர்ந்து இன்னைக்கு காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவோடு பெரும் உதவியாகவும் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது ஊர்காவல் படை. அந்த ஊர்காவல் படையில் எத்தனையோ நல்ல இதயங்கள் இருக்கிறார்கள். அந்த ஊர்காவல் படையில் கண்டிலான் என் தம்பி தங்கபாண்டி இருப்பதை நினைத்து நான் பெருமையிடுகிறேன். வாழ்த்துக்கள். இந்த கையில் எத்தனை பேர்த்துக்கு சலிட்டு அடிச்சு அடிச்சு ஓட்டி போயிருந்தா இன்னைக்கு அண்ணன் அடிக்கிறேன்டா உனக்கு. அன்பு தம்பிகள், இன்னைக்கு நம்ம முக்குளத்தினுடைய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உடனே